अस्सलाम वालेकुम, वेलकम टू रिस्मा टिप्स. टुडे நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லுங்கி ஏற்றம் இறக்கம் இல்லாம எப்படி நீட்டா பர்ஃபெக்ட்டா தைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். இப்படி லுங்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைடு வந்துட்டு மேலேயும் அதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு அரை இன்ச்சு கீழே இன்னொரு சைடையும் வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகும்போது ஏற்றம் இறக்கம் எதுவுமே இல்லாமல் லுங்கி வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி மடித்து பார்த்துக்கிறங்க, உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து பார்த்துக்கிறங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு கிட்ட எடுத்துட்டு இப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். நேராக அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். மடக்கெல்லாம் இல்லை, அரை இன்ச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நேராக நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம இப்படி ஸ்டிச் பண்ண போகும்போது அந்த ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்துட்டு ரெண்டாக மடித்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். முன்னாடி நம்ம கொஞ்சம் இறக்கமாக நம்ம தைச்சோம் இல்லையா, அதுலேருந்து இப்படியே நம்ம மடித்து தைக்க போகும்போது பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக வேணுமோ, கைலி வந்துட்டு கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா தான் பார்க்க வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. புடவையோட ஓரம் மாதிரி பெருசாக இருக்கக்கூடாது, மெல்லிஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே ரெண்டாக மடித்து பிசுறு இல்லாமல் ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம தையல் போட போகும்போது நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்காது, லென்த்தாக இருக்காது கைலி. அந்த தையல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டு துணியை சரிசமமாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகும்போது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த தையல் இருக்கிற இடம் வந்துட்டு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹார்டாக இருக்காது. இப்போ வந்துட்டு ரெண்டாக மடிச்சுட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு இப்படி க்ளோஸடாக வந்துடும். ஒரு தையல் மட்டும் தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இதை வந்துட்டு ஒரு படிமான தையல் போட போகிறோம். ஸோ படிமான தையல் போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. ரெண்டு பக்கட்டும் இழுத்து விட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அந்த தையல் போட்ட இடம் மட்டும் இப்படி ஸ்டிஃபாக இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம படிமான தையல் போட போகிறோம். பாருங்கள், அந்த ஓரத்துலேயே போடணும். அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு துணியை இழுத்து விட்டுக்கிறங்க. ஏன்னா உள்ளே மடங்கி இருந்தால் கூட நம்மளுக்கு அது சேர்த்து தையல் விழுந்துடும். ஸோ துணியை வந்துட்டு இழுத்து விட்டு இது பண்ணிக்கிடலாம். அப்புறம் எடுக்க போகும்போது ஊசியிலேருந்து அந்த தையலை வந்துட்டு எடுத்துட்டு அப்படியே எடுத்துருங்க வெளியே. இந்த மாதிரி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன வீடியோ உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.